கிளம்பிட்டேன். அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டேன். வந்துட்டே இருக்கேன்ப்பா. ஓகே பை. அஞ்சலி, என்னம்மா? அந்த பணத்தை தா. எதுக்குமா? இந்த என்னம்மா முக்காவாசி பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கி எனக்கு தரீங்க? போதும் போ. ஏம்மா அப்பா முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு இப்ப திரும்ப வாங்கிக்கிறீங்க? உங்க அப்பா முன்னாடி அப்படித்தான். ஏதாவது அதிகமா பேசினா இதையும் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டா? இல்ல, கிளம்புற வேலையை பாரு. கிளம்பு. ஹலோ, கிளம்பிட்டே இருக்கேன்பா. சரி, எடுத்துக்கிறேன். பாய். ஏய், என்ன தேடிட்டு இருக்க? நத்திங். என்ன தேடுறன்னு கேட்டேன்ல. நத்திங்னு சொன்னேன்ல. அப்பாடா இங்க இருக்கு. ஏய், அது என்னோட கேப். ஏன் நான் போடக்கூடாதா? மரியாதையா பை, அது ஏன் கேப். என்ன நீ உன் ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அலோவ் பண்ற? ஆஃப்டர் ஆல் இந்த கேப் 50 ரூபாய். அதை நான் எடுத்துக்க கூடாதா? ஏய், இந்த கேப் என்னோட ஃபேவரட் கேப் அஞ்சலி. இந்த கேப்ல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு தெரியுமா? ஏன் என்னோட பென், ஹேண்ட் கர்ச்சீஃப் இதுல கூட எனக்கு சென்டிமெண்ட் இருக்கு. மரியாதையா வச்சுட்டு போ. என்ன பெரிய சென்டிமெண்ட்? நான்சென்ஸ். ஏய், உதவாங்க போற நீ. இந்த புடி. நான் போற வழியில நல்ல டீசென்ட்டா ஒரு கேப் வாங்கிக்கிறேன். போய் தொலை. அதான் போறேன்ல. என்ன இன்னும் கிளம்பல? கிளம்பிட்டே இருக்கேன்ப்பா. இதோ இந்த லூசு தான் சண்டை போடுது. ஏய், படி. ஏன் ஒரே கலாட்டா இந்த வீட்ல? குச் நைப்பா. யார கேட்டாலும் குச் நஹிங்கிறீங்க. ஆனா செத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ, ஒண்ணும் இல்லப்பா. அஞ்சலி என்கிட்ட என் கேப் கேட்டா, நான் தர முடியாதுன்னு சொன்னேன். அதான் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போறா. சரி, இந்த வீட்ல உன் தம்பி ஒருத்தன் இருக்கானே, அர்ஜுன், எங்கவன்? வெளியே போயிட்டானா? அவன் எப்ப சீக்கிரமா எந்திரிச்சிருக்கான் வெளியே போறதுக்கு? இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கான்? ஆமா, போய் பாருங்க, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். இவ்வளவு நேரம் ஆச்சு, ராஸ்கல். எஸ் சார், அர்ஜுன்ங்கிறது யாரு? என் பையன்தான். MH5L 9050 உங்க வண்டி தானே? ஆமா. என்ன விஷயம்? நேற்று நைட்டு திலக் நகர் வழியாக வரும்போது உங்க பையன் ஒரு சைக்கிளிஸ்ட் அடிச்சுட்டு நிற்காம வந்துட்டான். அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துருக்காங்க. என் பையனா? ஆர் யூ ஷுவர்? ஷோர் சார். ஏன்னா அங்கே இருக்கிற பாருக்கு தான் உங்கள் பையன் அடிக்கடி வருவானா. அங்கே இருக்கிறவங்களாம் உறுதியாக சொல்கிறாங்க அது உங்கள் கார் தான், உங்கள் சன் தான். ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அவன் அடித்த ஆள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். டேய், எழுந்துடுறா. எழுந்துடுறாங்கிற? என்னப்பாவா? உங்க அப்பாவாது அம்மாவாது? ஏண்டா நேத்து நைட்ல கார் ஓட்டி வரும்போது ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணியா? நானா? அந்த திலக் நகர்ல தானே? ஆமாண்டா. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். அறிவு கட்டவனே, உனக்கு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லடா. எவனையோ சைக்கிளிஸ்ட் அடிச்சிருக்க, அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டு போலீஸ் கீழே அவனை அரெஸ்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்குது. எழுதுடா. போலீஸா? ராஸ்கல், வாடா கீழே. சே, இவன் தான் என் பையன் அர்ஜுன். ஹலோ. இன்ஸ்பெக்டர், இவன் பண்ண தப்புக்கு கோர்ட்ல எவ்வளவு தண்டனை கொடுப்பாங்க? 6 மहीने मिलेगा. 6 மாசம் கிடைக்கும். அதுவும் இவன் இடிச்சவன் உயிரோட இருந்தா தான். வெரி குட். கூட்டிட்டு போங்க. ஜெயில இருந்து இவன் 6 மாசம் அவதிப்பட்டா தான் இவனுக்கு புத்தி வரும். அப்பா, போடா ராஸ்கல். சார், நான் தான் இடிச்சேன்னு அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? அர்ஜுன், நீங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். கிளம்புங்க. என்னது? என்ன வேணும்?
அர்ஜுன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. சோ வாட், யாராவது இறந்துட்டாங்களா? இல்ல, ஒரு சைக்கிள்காரனுக்கு நல்ல அடி, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான். பெரிய வீட்டு பசங்க இந்த மாதிரி பண்றது அப்பப்ப நடக்கிறது தானே. நல்ல வேளை யாரும் இருக்க ஆபத்து இல்லையே. ஜஸ்ட் a minute. இந்தாங்க, இதுக்கு மேல வேணும்னாலும் தரேன். எங்க வீட்டு விஷயம் வெளியே வராம பாத்துக்கங்க. थैंक यू मैडम. हाँ. चिंता मत करना, मैं देख लेता हूँ. अच्छा. காஞ்சனா, யூ ஆர் ஸ்பாயிலிங் him. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. பின்ன நம்ம பையனை நாமளே விட்டு கொடுத்தா அப்புறம் ஊர் எப்படி மதிக்கும்? என்னடா அர்ஜுன், என்ன இதெல்லாம் பார்த்து ஓட்டக்கூடாதா? சாரி மாம், நான் கொஞ்சம் விஸ்கி சாப்பிட்ருந்தேன், அதனால தான் குறுக்க வந்தது எனக்கு தெரியல. ஆனால் லக்கி மேன் பொழைச்சிட்டான். ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுடா. எதுக்குடா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்? கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம்மா. அந்த ரோஷனா இல்லை ரோஷனா, அவள் மாமன் பையனே கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், அதான். ஏண்டா இதுக்கு போய் அப்செட் ஆகுதா? போ, போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போ. தேங்க்ஸ்மா. காஞ்சனா, அவன் குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒருத்த மேல மோதி ஆக்சிடென்ட் பண்ணி அவன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு வார்த்தை கூட கண்டிக்காம இப்படி இடம் கொடுக்கிறது ரொம்ப தப்பு. இப்படியே போன நாளைக்கு ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருப்பான். இத பாருங்க, இந்த காலத்து பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் தான் ஏதோ அப்செட் ஆனதா சொல்றான்ல. அப்செட் ஆனா? நீ அவனை நடத்துற விதம் தப்பு. நீ அவனை கெடுத்துற போல இருக்க. ஷட் அப். நீங்க அவனை நம்ம விரோதி மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நோ நோ நெவர். கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்றேன். தப்பு பண்ணினா தண்டனை கிடைக்குங்கிற பயம் அவனுக்கு உள்ள இருக்கணும். இந்த மாதிரி அவனுக்கு முன்னாலேயே போலீஸுக்கு பணம் கொடுத்து சரிகட்டி அனுப்புற நான்சென்ஸ். இத பாருங்க, மத்த பசங்க மாதிரி என் அர்ஜுன் அவன் பண்ண தப்ப மறைக்கல, பொய் சொல்லல, ஓப்பனா இருக்கான். அதையே பாராட்ட மாட்டேங்கிறீங்க. உங்கள மாதிரி அவன் ரெட்ட வேஷம் போட மாட்டாங்க. கட்னவகிட்டயே பொய் சொல்லி ஏமாத்துறது அவனுக்கு தெரியாது. என்ன பேசினாலும் கடைசியில இங்கதான் வரணும், என்ன நோவடிக்கணும். இதுதானே உன் எண்ணம்? நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. இதுல நானும் என் பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான். எங்களுக்கு எதையுமே மறைச்சு பேச தெரியாது. அபி, இதுதான் அந்த இடமா? எனக்கு என்னமோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. இல்லையே, நான் தொல்காப்பியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேனே. இந்த இடம் தான் சொன்னாரு. அதுவும் செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாரு. செகண்ட் ஃப்ளோரா? ஆமா. Are you sure? ஆமா உஷா. ஓகே, 2 மாடி ஏறி போகணும். போலாமா? பெரிய இடம் இல்ல? அபி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. தோல்ஸோட லெவலையும் இந்த வீட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட மேட்சே ஆக மாட்டேங்குதே. ஏய் வா உஷா. இல்ல அபி, நான் நினைக்கிறேன் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு பின்னால சின்னதா எலி பூந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கதான் தோல்ஸ் குடி இருப்பாரோ. ரொம்ப தான் கிண்டல் உனக்கு. பார்க்கலாம். நைஸ் வியூ. அப்பா, லிஃப்ட் இருக்க கூடாது?
அபி எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இது நம்ம வர வேண்டிய இடமே இல்ல. இப்ப பாரு, உள்ள இருந்து குண்டா ஒரு சேட்டு பொம்பளை வந்து நின்னு ஹிந்தியில எதையாவது பேச போகுது. நம்ம 2 பேருக்கும் ஹிந்தி தெரியாது, மாட்டிக்கிட்டோம். சும்மா இருக்கியா? இதான் வீடு. நீ பெல்லடி. பெல்லா? அங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யாரையும் காணோம். யாராவது இருக்காங்களானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹாய் சாந்தி. வாங்க. எங்கே தொல்காப்பியன்? வெளியே போயிருக்காரு, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. சாந்தி, நிஜமாவே நீங்க இங்கேதான் இருக்கீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, லாஜிக் பயங்கரமா இடிக்குதே. வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதான். சரி, தொல்சிங்க. அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். அபி, தொல்ஸ் நமக்கு தெரியாம ஸ்மக்லிங், ட்ரக் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ்டா இருக்காரோ? கற்பனையின். அடடா, வாங்க. ஹாய். எப்போ வந்தீங்க? ஹாய் தொல்ஸ். இப்பதான். தொல்ஸ், வாட் இஸ் ஆல் திஸ்? எப்படி இவ்ளோ பெரிய வீடு எப்படி பிடிச்சீங்க? சொல்லிடுங்க தொல்ஸ், இல்லனா இவ தலை வெடிச்சிடும். வந்ததுல இருந்து அதே தான் கேட்டுட்டு இருக்கா. அதுவா, இந்த இடத்தோட ஓனர் ஒரு சிங்கப்பூர் பார்ட்டி. ஏற்கனவே கீழே 2 ஃப்ளோரை வாடகைக்கு விட்டுருக்காரு. இந்த ஃப்ளோர் காலியா இருந்துச்சு. என்கிட்ட கீயை கொடுத்து நல்ல பார்ட்டி வந்தா வாடகை விடுன்னு சொல்லிட்டு போனாரு. சரி, நான் திடீர்னு அந்த பழைய வீட்டை காலி பண்ணிட்டு திருச்சிக்கு போற ஐடியா இருந்துச்சு இல்லையா? திரும்ப போய் பார்த்தா அந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு தற்காலிகமா தான் இங்க தங்கியிருக்கேன், அவ்வளவுதான். தொல்ஸ், வீடு சூப்பரா இருக்கு. பேசாம இங்கேயே கண்டினியூ பண்ணிடுங்களேன். ஏங்க, இங்க வாடகை 5000 ரூபாங்க. நமக்கு எப்படி கட்டுப்படியாகும்? ஓ, அதுவும் சரிதான். மாசம் 5000 ரூபாய் வாடகைன்னா அது நம்ம நிலைமைக்கு ஜாஸ்தி தான். ஆமா, ஏதோ வேலை விஷயமா நீங்க வெளியில போயிருந்தீங்கன்னு சாந்தி சொன்னாங்க. வேலை இல்லைங்க, பிசினஸ். 1 லட்ச ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்க வேண்டிய பிசினஸ் இப்போ திடீர்னு அதுல ஒரு சிக்கலாயிடுச்சு. என்னாச்சு? ஒரு நல்ல பிளாட்டு, அதை ஜாயின் வெஞ்சர் போட்டு பண்ணலான்னு ஒரு பில்டருக்கு முடிச்சு கொடுத்தேன். அருமையான கிரவுண்டு, அருமையான லொகேஷன். அங்க ஃபிளாட்ஸ் கட்டணும்னு அனௌன்ஸ் பண்ணா போதும், பையர்ஸ் நீ நான் போட்டி போட்டு வாங்குவாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் பேசின பார்ட்டி காசுலன்னு சொல்லி பின் வாங்கிட்டாங்க. அப்புறம் இடத்தோட பொறுப்பு இப்ப நம்ம கையில தான் இருக்கு. வேற யார்ட்டையாவது கமிஷன் அடிப்படையில பேசலாம்னா நம்பிக்கையான பார்ட்டி எதுவும் சிக்கல. நம்பிக்கை இல்லாத பார்ட்டிக்கிட்டு இந்த மேட்டரை சொன்னு வைங்க, அவன் நேரடியா பேசி அந்த நிலத்தை தட்டிட்டு போயிட்டா நமக்கு கமிஷன் போயிடுமே. அதான் இப்போ குழப்பத்துல இருக்கேன். ஏங்க உஷா, உங்களுக்கு தெரிஞ்ச பில்டர்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கிற ஒரே பில்டர் ஆதித்யா பில்டர்ஸ் தான். ஆனா அவன் என் சம்பள பாக்கியை இன்னும் செட்டில் பண்ணல. அதனால நான் கண்டிப்பா அவனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஏதாவது விவகாரமா சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா, நீங்க சொல்றது எந்த இடத்துல இருக்கு? வலசர்வாக்கம் பக்கத்துல. தண்ணி பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே அங்க ஸ்கொயர் ஃபீட் 1200 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஃபிளாட்ஸ் போட்டு வித்தா அருமையா விற்கும். நல்ல பில்டர்ஸ் மாட்டினா கமிஷனே குறைஞ்சது 1 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த பிசினஸ் மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னு வைங்க, நான் இந்த வீட்டையும் வச்சுக்கிட்டு மாசம் 5000 ரூபா வாடகை கொடுத்துருவேன். அதை வச்சு அப்படியே படிப்படியா மேல வந்துடலான்னு பார்த்தேன். பிரமாதமான இடம், கையை விட்டு போயிரும் போல இருக்கு. ஏன் தொல்காப்பியன், நாமளே ஏன் அந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது? சரியா போச்சு. அபி, தொல்ஸ் இப்பதான் அது ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொன்னாரு. இடத்துக்காரன் இடத்த மட்டும்தான் கொடுப்பான். பில்டிங் கட்டுறதுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டான். ஃபைனான்ஸ்க்கு எல்லாம் நம்மளே தான் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்றது? நம்மகிட்ட ஏது அவ்வளவு பணம்? அதோட இடத்துக்காரங்களுக்கு அட்வான்ஸ் வேற தரணும். நம்ம கையில பணம் கிடையாது. பேங்க் லோன் வாங்கலாம்னா நம்மள நம்பி எவன் பணம் தருவான்? ஏன் தர மாட்டாங்க? நம்மள நம்பினா நிச்சயமா லோன் தருவாங்க. முதல்ல நம்பணுமே. நம்ப வைக்கணும் உஷா. அபி, உனக்கு இருந்தாலும் ஏகப்பட்ட தைரியம். நல்ல விஷயம்தான். ஆனா தன்னம்பிக்கை கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா உஷா, எந்த ஒரு உழைப்புக்கும் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தைரியம் தான். இப்ப நம்ம கிட்ட அது மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கூடுதலாவே இருக்குன்னு உஷா சொல்றாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது.
நம்ம முயற்சி பண்ணலாமே, பேசி பார்ப்போம். நம்ம பேசினா அந்த இடம் கிடைக்கும்ல? நல்ல மனுஷங்க தான். ஆனா பார்ட்டி கொஞ்சம் வயசானவங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்றது கஷ்டமோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன இத்தனால நான் அவங்க முன்னாடி ஒரு புரோக்கரா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு நானே போய் அந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொன்னா யோசிக்க மாட்டாங்களா? எனக்கு என்னமோ இது கனவா தான் தோணுது. நிஜமாகும்னு நம்பிக்கை இல்லை. கனவு காணுங்கள்னு நம்ம நாட்டு பிரசிடென்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆஹா, ஆனா நம்ம அதை இப்படி எடுத்து போனா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. உஷா, ஐ எம் சீரியஸ். ப்ளீஸ் டோன்ட் ஜோக். தொல்காப்பியன், நீங்க அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, நான் பேசி பார்க்குறேன். ஓ, அபியே இவ்வளவு தூரம் இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது லெட்ஸ் ட்ரை இட். பாப்போம், ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே துல்ஸ், உங்க அரகுர ஞானத்தை வச்சு எனக்கு ஒரு சின்ன கணக்கு போட்டு சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் வரும்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு 15 லட்சத்துக்கு குறையாம கிடைக்கும்னு எனக்கு படுது. ரியலி? 15 லட்சமா? ஓகே, ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் ஒரு சூப்பர் கார் இருக்கு, அதை வாங்கிடலாம். உஷா, இந்த கனவு ரொம்ப ஓவர். அபி, லெட்ஸ் டேக் இட் திஸ் வே. 15 lakhs வருதுல்ல, அதை நம்ம 3 பேருக்குள்ள பிரிச்சுப்போம். ஆளுக்கு 5 லட்சம். ஓகே துல்ஸ், நீங்க ஒரு 2 lakhs செலவு பண்ணி சாந்தி அவங்க குழந்தையோட அனுப்பிடுங்க. அவங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1 lakh செலவாகும் நினைக்கிறேன். மீதி இருக்கிற 2 lakhs உங்க இஷ்டம், என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. உஷா, எனக்கு என்னமோ இது அதிகமான கனவா தோணுது. கனவு காண்றதுன்னு வந்தாச்சு, அப்புறம் அதிகம் என்ன கம்மி என்ன? நல்ல பிக் ட்ரீம்ஸா ட்ரீம் பண்ணலாம்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி துல்ஸ், உஷா இங்கே இருக்கட்டும், நாம போலாம். அந்த ஃபேமிலி கிட்ட போய் பேசுவோம். ஒத்து வந்துருச்சுன்னா இந்த வீட்லயே நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சிடலாமே. கரெக்ட். Isn't that a good idea? It's a really good idea. Okay. ஓகே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். Okay, all the best. Thanks. Bye. Bye துல்ஸ். Bye. வரேன்.